குடும்பம் முன்னாடி போய் அங்க உள்ள வாக்கக முகவரை சந்திச்சு 1000 ரூபாய் கொடுத்துரு, இந்த ஊடா இது 200 ரூபாய் கொடு, அதுக்கு 500 ரூபாய் கொடுன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் பிச்சை காசுங்க. கேவலமா இல்ல? 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு பிச்சை காசு. அந்த காசை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு போறான், நம்மள ரோட்ல நிப்பாட்டி போடுவான். 15 வருஷம் இந்த உடையாளூர் மண் எப்படி இருக்கு? தரமான சாலை, வாய்க்கால் வழித்தடம் சீரமைச்சிருக்கா? உலகத்தையே கட்டி ஆண்ட, உலகத்தையே 3வது வல்லரசை நிறுவிய நமது பெரும்பாட்டன் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் அவனுடைய நினைவுடன் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு? இத பத்தி சட்டமன்றத்தில் வாய் திறந்தது உண்டா? சட்டமன்ற குறிப்பேடுன்னு போட்டு ஒரு புத்தகம் உங்க வீட்டுக்கு வந்திருக்குமே, அந்த புத்தகத்துல தமிழர் என்கின்ற ஒரு இனத்தை இந்த உலகத்திற்கே தன் அறிவாலும் பேச்சாலும் திறமையாலும் நிறுவி காட்டிய, உலகத்திலே வல்லரசன் நிறுவிய நம்மளுடைய பெரும்பாட்டன் அருள்மொழி சோழன் ராசராசனுக்கு ஒரு நினைவிடம் கட்டுவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி இந்த சட்டமன்ற உறுப்பினர் இத்தனை ஆண்டு காலம் இருந்த கும்பகோணத்தினுடைய எம்எல்ஏ பேசியது உண்டா? காரணம் பேச மாட்டாங்க. ஏன்னா ராசராசன் என்பவன் அவன் தமிழன். தமிழனுக்கு எப்போதும் இந்த திமுகவும் அதிமுகவும் எதிராகத்தான் நிற்கும். காரணம், அவர்கள் திராவிடம் அப்படின்ற ஒரு இல்லாத கொள்கையை வச்சு பேசுவாங்க. நாங்க என்ன அரசியல் முன்னெடுக்கிறோம்? மண் வளம், நீர் வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், இவையெல்லாம் காக்க வேண்டும், இவையெல்லாம் மீட்க வேண்டும். எதிர்கால பிள்ளைகளுக்கு, எதிர்கால தலைமுறையினருக்கு இதை பாதுகாப்பா வைத்திட வேண்டும் என்று ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். அந்த அரசியலை நிறுவுவதற்காகத்தான் சீமானும் அவரது தம்பிகளும் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம். எங்களை பாருங்கள், படித்த பிள்ளைகள் அரசியலுக்கு வாங்க வந்துட்டோம், பட்டதாரிகள் வாங்க வந்துட்டோம், வழக்கறிஞர் அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னீங்க வந்துட்டாங்க, மருத்துவர்கள் வாங்க வந்துட்டாங்க, எல்லாரும் வீதிக்கு வந்துட்டோம். ஏன்? எங்கள் அப்பன், எங்கள் ஆத்தா, எங்கள் மாமன், மச்சான், நீங்கள் எல்லோரும் செய்த தவறின் வெளிப்பாடுதான் படித்த பிள்ளைகள், இந்த இளைய சமுதாயம் இந்த தெருவில் இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்? நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுடைய தம்பிக்கும் சீமானுக்கும் நாதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னடா நாதியற்ற பயலோலா நீங்க நடு ரோட்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க நினைக்கிறீங்களா? நாங்கள் நாதியற்றவர்கள் கிடையாது. காரணம், என் தமிழ் சொந்தங்கள், நீங்கள் நாதியற்று போய்விடக் கூடாது என்பதற்காக உங்களுக்காக அரசியல் செய்ய வந்திருக்கிறோம். இந்த ஒரு வாய்ப்பு ஏப்ரல் 23 தேர்தல் நாள் பாருங்க, நிறைய கட்சி நிப்பான். நான் சொன்ன மாதிரிதான் இலவசம் கொடுக்கறேங்குவான். இந்த திமுக அதிமுக என் பேச்சை நல்லா விளங்கிக்கங்க. அங்கங்கே நிற்கக்கூடிய உறவுகள் என்னுடைய பேச்சை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். திமுக அதிமுக கரண்டே எடுக்கல, அவ்வளவுதான் நிலை. திமுக அதிமுக பேரை சொன்னாலே மின்சாரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழல தான் நாம நிக்கிறோம். இந்த திமுக அதிமுக கட்சிகளுக்கு 5 கோரிக்கைகள் தான்: சலுகை, மானியம், நிவாரணம், இலவசம், போனஸ். இதை 5 மட்டுமே வைத்து முதலீடாக இந்த தேர்தலை சந்திப்பாங்க. இதை தாண்டி மக்களுக்கான நல்வாழ்வு திட்டம்னு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா சொல்லுவான். நான் வந்தா 1000 ரூபாய் தரேன், நான் வந்தா 2000 ரூபாய் தரேன், நான் வந்தா லேப்டாப் தரேன். ஏண்டா சொல்ல வேண்டியதுடா, நான் வந்தா வேட்டி தரேன், நான் வந்தா சேலை தரேன்னு சொல்லி மக்களுடைய உழைப்பிலிருந்து வரக்கூடிய வருமானத்தால் வாங்கக்கூடிய பொருட்களை கேவலம் இலவசத்தை கொடுத்து நம்மளுடைய வாக்க வாங்குவோம். நீங்கள் இலவச பொருளுக்கு நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா? எதிர்காலம் இந்த கும்பகோணத்தை சொர்க்க பூமியாக மாற்றக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமான விவசாய சின்னத்திற்கு வாக்கு கேட்டிருக்கிற எங்களுக்கு வாக்கு செலுத்த போறீங்களா? 5 அம்ச கோரிக்கை தான்: சலுகை, மானியம், நிவாரணம், இலவசம், போனஸ். சட்டமன்றத்துக்கு போனா என்னங்க செய்யணும்? உடையாளூர் பகுதிங்க, கும்பகோணங்க. கும்பகோணத்துல உடையாளூர் பகுதியில தமிழருடைய பெருமையான, உலகத்திற்கே பெருமையை சேர்த்த ராசநாசனுக்கு, நமது பெரும் மன்னனுக்கு நான் மணிமண்டபம் கட்டுறேன்னு பேசணும். இல்லனா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வாய்க்கால்கள், சாலைகள், குளங்கள் தூர்வாரப்பட்டு நீர்வள பெருக்கத்தை பெருக்கணும் அப்படின்னு பேசணும். 3வது, நெசவாளர்கள்
இங்க தொழில் துவங்கி இருக்கிறாங்க, அவர்களுக்கான வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு அதை பத்தி பேசணும். படித்த மாணவர்கள் எப்படி படித்து விட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்ட மாவட்டத்தில் நாங்கள் தொழிற்சாலைகளை உருவாக்குவோம், நாங்கள் இங்க பூங்காக்கள் வணிக பூங்காக்களை உருவாக்குவோம் சொல்லி இப்படி எல்லாம் தானே சட்டமன்றத்தில் பேசணும். ஆனால் சட்டமன்றத்துக்கு நாம அனுப்பிச்சு வச்ச நம்மளுடைய முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்றத்தில் என்ன பேசினார் தெரியுமா? பேசல. எப்படிங்க பேசல? பாடுறாரு, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. பாட்டு பாடுறதுக்கு அவனை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சோம். மக்களை சிந்திக்க மாட்டீங்களா? சட்டமன்ற கூட்டத்தொடர்ங்கிறது எப்படி நடக்கும்? அதுல 234 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு உறுப்பினருக்கும் 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் தான். அப்ப தொகுதியினுடைய பிரச்சனைகளை பத்தி பேசணும்ல, அதை பத்திலாம் நாங்க பேச மாட்டோங்க. ஏன்னா அதை பத்திலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா பாவப்பட்ட மக்கள் புறமண்டல அடிச்சு எப்படி புறமண்டல அடிச்சு கையில நீட்டி 100 ரூபா 1000 ரூபாய் பிச்சை காசு, இந்த பிச்சை காசை கொடுத்தா என் மக்கள் காசை வாங்கிட்டு உதய சூரியனுக்கும் தாமரைக்கும் ஓட்ட போட்டுருவாங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த காலம். இது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானுடைய தம்பிமார்களுடைய காலம். பணத்துக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கிறாங்க. 23 உங்களிடமிருந்தே வந்தவர், உங்களுக்காக உழைக்க வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் மோ ஆனந்த் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்கினை தந்து இந்த எளிய பிள்ளைகள் எங்களை எளிமையின் குரலாக, குரலற்றவர்கள் குரலாக இருக்கக்கூடிய எங்களின் குரலை உலகத்திற்கு காட்டுவதற்காக ஒரே வாய்ப்பு விவசாயி சின்னத்திற்கு தந்து எங்களை பெருமைமிக்க வாழ்வாக வாழ்க்கையை தரத்தை உயர்த்தி வெற்றி பெற செய்யுங்கள். சீமானுடைய சின்னம் நாம் தமிழருடைய சின்னம், உங்களுடைய சின்னம் விவசாயி, நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் விவசாயி. நன்றி, வணக்கம்.